நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். காயத்ரி, ஏன் கதவை அடைக்கிற? நம்ம எல்லாம் இங்க தானே இருக்கோம். நம்ம எல்லாரும் இருக்கும்போது தானே அக்கா வீட்டை விட்டு ஓடி போனா. அம்மா, நாளையில இருந்து நான் வேலைக்கு போயே ஆகணும். நீங்க தான் இங்க இருக்கீங்கல்ல, நானும் வேலைக்கு போகாம இங்கே இருந்தா அப்புறம் நம்ம பட்னி தான் கிடக்கணும். அக்காவோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கு பணம் அதிகமாக தான் ஆகுது. உண்மைதான். நம்ம எல்லாம் வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தா குடும்பத்தை எப்படி நடத்துறது? நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். அக்காவை எப்பவுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்மா. ஒரு கண்ணு எப்பவுமே அக்கா மேல இருந்துகிட்டே இருக்கட்டும். ஒரு கண்ணை வச்சுட்டு அவளை பார்க்க முடியாது. புத்தி சாதனம் இல்லாத பொண்ணு. ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருக்கீங்க, ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? நீ எதுக்கும் பயப்படாத, நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். சாப்பாடு மருந்தெல்லாம் கரெக்ட் டைமுக்கு கொடுக்கணும். இல்ல, நான் உனக்கு கேக்குறேன், இதுல யார் அம்மா யார் பொண்ணு? நீ என்ன அக்காக்கே சொல்லி கொடுக்குறியா? அம்மாடி காயத்ரி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நம்ம மேல் வீட்டை வாடகைக்கு விட்ட என்ன, அதுல இருந்து வர காசு உனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல? அது வேணுமாமா? இல்லன்னா உங்க அக்காக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த வீடை விற்க வேண்டியது வந்துடும். நீ ஏன் இப்ப வேண்டான்ற? முன்னாடி மேல் வீடு வாடகைக்கு விட்டுருந்தீங்கல்ல, அவங்க காலி பண்ணதுக்கு அப்புறம் வேற யாரும் வரல, பூட்டி வச்சிருக்கீங்க, அவ்வளவுதானே? நல்ல ஆளுங்களா வந்தா கொடுக்கலாமா? நீ விசாரிச்சு பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், பேச்சுலர் தவிர வேற யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். கீழ் வீட்டுல நீயும் 3 பொண்ணுங்களும் இருக்கீங்க, எப்பவும் என்னால துணைக்கல இருக்க முடியாது. இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ ஏதாவது சொன்னியா? இல்லையே. இல்ல, ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. ஓ, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணலாமா? நல்ல ஆள் யாராவது வந்தா நம்ம வாடகை விடலாம். நீங்க சொல்ற மாதிரி அது நமக்கு ஹெல்ப்பா தான் இருக்கும். பார்க்கா, ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு மட்டும் வாடகைக்கு விடா. புத்தி சாதனம் இல்லாத பொண்ணு இருக்கிற வீட்டுல ஃபேமிலியா வாடகைக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க தான். இல்ல, தைரியமானவங்களும் வருவாங்க. எது எப்படியோ பேச்சுலருக்கு மட்டும் வாடகைக்கு விடவே கூடாது. இன்னொரு விஷயம் இருக்கு, அழகான பசங்களை பார்த்தா மனோஜ்னு கௌரி போயிடுவா. டாக்டரை பார்த்தே மனோஜ்னு கெட்டுப்பிடிக்க போனான்னு சொன்னல, அதுனா கூட பரவாயில்ல. தாய் மாமா என்னையவே கட்டி பிடிச்சிட்டா, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். அதனால கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு மேல் வீடு வாடகைக்கு விட வேண்டாம். இதுக்கு தான் நான் சொல்றேன், வரும் முன் காக்கணும். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. போஸ்ட் உள்ள வாங்க. நான் வரல. அக்கம் பக்கத்துல யாராவது குறை சொல்றதுக்கா? நீங்க வெளியில வாங்க, ஒரு புக் போஸ்ட் வந்திருக்கு. ஆமா, உள்ள வரல என்ன பிரச்சனையா? அது வீட்டோட செட் அவுட் வரைக்கும் வரதுக்கு போஸ்ட்மேனுக்கு பர்மிஷன் உண்டு. என்னங்க? சரி, கௌரி இப்ப எப்படி இருக்கா? கொஞ்சம் மாற்றம் தெரியுது. மெடிசன் ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல, சரியாயிடும் நம்புறேன். என்ன சந்தேகம் உனக்கு? சரி ஆயிடும். உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? வெளியில வரதுக்கு அவ்வளவு யோசிக்கிறீங்க? எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தேன். எங்க? இந்த வீடை சீக்கிரமா வெக்கேட் பண்ண போறோம். வேற வீடும் கிடைக்கல, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டு மேல் போர்ஷன் வாடகைக்கு தான் விட்டுருந்தோம், அப்புறம் வேண்டான்னு விட்டுட்டோம். இப்போ வாடகைக்கு விடலான்னு யோசிக்கிறோம். வாடகை விட்டோம்னா இப்ப இருக்கிற நிலைமை கொஞ்சம் சரியாகும். வாடகைக்கு யாராவது வந்துட்டாங்களா? இல்ல, யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு யோசிக்கணும், பேசாம நானே வந்துடுறேன். ஐயோ வேண்டாம்ப்பா, நடக்காத ஒண்ணு. பேச்சுலருக்கு வீடு விட எங்க மாமா அம்மாவும் ஒத்துக்கவே மாட்டாங்க. நானும் விட வேண்டாம்னு தான் யோசிக்கிறேன். நான் தானே வரேன்றேன், ஒரு பிரச்சனையும் ஆகாது. குடும்பமா இருக்கிறவங்களுக்கு தான் நாங்க வீடு கொடுப்போம், அப்படி இல்லாதவங்களுக்கு அம்மா கூட்டிட்டு வரேன். எல்லாத்தையும் சொதப்பணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. நம்ம விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. நான் யாருக்கிட்டையும் சொல்லல, நான் டெனட்டா மட்டும் இருந்துட்டு போறேன். என்ன எவ்வளவு நடக்காத ஒண்ணு அழகா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்க அக்காவோட நிலைமை தான் உங்களுக்கு தெரியும்ல. நீங்க அங்க வந்துட்டீங்கன்னா பிரச்சனை தான் இன்னும் அதிகமாகும். கௌரியோட பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சவங்க வரதான் நல்லது. உனக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கும் ஒரு துணை வேணும்ல. நல்லா தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதெல்லாம் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. அப்புறம் நானும் அடிக்கடி பார்க்கலாம்ல. காலேஜ் பக்கத்துலேயே வீடை பாடுறான்னு அம்மா சொன்னாங்க. அங்கே போயிட்டேன்னா நம்ம மீட் பண்ணுறது கம்மியாயிடும்.
அது என்னமோ உண்மைதான். நீங்க இங்கே பக்கத்துல எங்கேயாவது வீடு பாருங்க. நம்மளும் சந்திக்கணும்ல. அப்ப கூட நீ என்ன அங்க வரவிட மாட்டல்ல? நீங்க என்ன இப்படி கம்பல் பண்ணீங்கன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாமலே போயிடும். அதை விட்டுருங்களேன் ப்ளீஸ். அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டுற மாட்டேன். நான் கிளம்புறேன். போலாம். என்ன தப்பா நினைச்சல்ல? அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டு அப்புறம் என்ன பிராயச்சித்தம் பண்ணணும்? ம். ஓ அதுவா? தரேன். கண்ணை மூடுங்க. இங்கதான். இடுப்பு போயிடுச்சு. எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா. அவ்வளோதானா? கொடுத்துரு. சூ 50 ரூபா. என்னடா நீங்களா என்ன பத்தி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நான் எதுக்கும் போஜனம் இல்லாதவன்னு சொன்னீங்கல்ல. இப்ப அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன்னா அதை செஞ்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்பேன். அந்த விஷயத்துல என்ன யாரும் அடிச்சுக்க முடியாது. தொண பேசாம விஷயத்த சொல்லு. அது ஒண்ணு இல்லக்கா, மேல் வீட வாடகைக்கு உள்ளான்னு நம்ம நேற்று நைட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்ல. இவங்க தான் ரெண்டுக்கு வர போறாங்க. பேச்சுலருக்கு வீடு கொடுக்க கூடாது, ஃபேமிலிக்கு தான் வீடு கொடுக்கணும் நீங்க தானே சொன்னீங்க. இப்போ என்னாச்சு? அட இவங்களுக்கு ஃபேமிலிலாம் இருக்கு. நடுவுல வந்துட்டு போவாங்க. பார்த்தல்ல, நல்ல குடும்பத்து பசங்க. மன்னிச்சிருங்க, இங்க பொம்பளைங்க மட்டும்தான் தனியா இருக்கோம். ஃபேமிலி ஆளுங்களுக்கு தான் வீடு கொடுப்போம், பேச்சுலருக்கு கொடுக்க மாட்டோம். நீங்க கிளம்பலாம். சூ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சூ இல்ல உங்களுக்கு பணம்லாம் வேண்டாமா? ஃபேமிலி எதிர்பார்த்துட்டு இருந்தா வந்துருவாங்களா? சும்மா ஒண்ணு நான் அவங்களை இங்க கூட்டிட்டு வரல. 10,000 ரூபாய் வாடகை பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாம 6 மாசம் அட்வான்ஸ் கேட்டிருக்கேன். கேட்ட உடனே 60,000 ரூபாய் பணத்தை என் கையில வச்சுட்டாங்களா பாருங்களேன். எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னாலும் சரி, லட்சக்கணக்கில் கொடுக்கறேன்னு சொன்னாலும் சரி, பேச்சுலருக்கு வீடு கொடுக்க முடியாது. நாங்க இங்க நிம்மதியா இருக்கணும் மாமா. அட சொன்னா கேளுமா, அவங்க நல்ல பசங்க. அது எப்படி இருந்தாலும் வேண்டாம். அப்படின்னா ஒண்ணு பண்ணு. இந்தா இதுல 30,000 ரூபாய் பணம் இருக்கு. மிச்சம் 30,000 ரூபாய் நான் வேற ஒரு வேலைக்கு ரொட்டேஷன் பண்ணிட்டேன். அடுத்த மாசம் திரும்ப தந்துடுறேன். காயத்ரி, நீ போய் அந்த சாவி எடுத்துட்டு வா. அம்மா எனக்கு ஒன்றும் புரியல. மாமனும் மருமகளும் பேசி தீர்த்துக்கோங்க. பாருமா, நீ எதுக்கும் பயப்படாத. அவனுக்கு ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா நான் தான் இங்க இருக்கேன்ல, நான் அவனுங்களை சும்மா விட்டுருவானா? போய் அந்த சாவி எடுத்துட்டு வா. போய் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. அப்புறம் அது என் அக்காவும் பொண்ணும். அவங்க ரொம்ப பிடிவாதக்காரங்க. நான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டேன். அப்புறம் உங்க சைடுல இருந்து எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, புரியுதா? அந்த கீயை கொடு. சாவி. கொஞ்ச நாளா வீடு பூட்டி இருக்கல, வா க்ளீன் பண்ணிட்டு வந்துருவோம். நாளா ஒண்ணு வர மாட்டேன், நீங்களே போய் தனியா க்ளீன் பண்ணி கொடுங்க. நானா? சரி வா, நம்ம போவோம். சரி நீங்களும் தூக்கிட்டு வாங்க. எனக்கு ஏற்கனவே முதுகு வலி. நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கா, வா போலாம். வலது கால எடுத்து வச்சு வாங்க. இதுதான் நம்ம வீடு. அப்புறம் கீழே நடந்ததெல்லாம் நினைச்சு நீங்க ஒண்ணும் வருத்தப்பட வேண்டாம். நான் தான் இருக்கல்ல, இங்க என்ன நடக்கணும் நடக்க கூடாதுங்கறத எப்பவும் நான் தான் முடிவு பண்ணுவேன். இந்தா சாவி. அப்புறம் சாப்பாடுலாம் எப்படி? நம்ம பேசி வச்ச மாதிரி தானே? அக்காவோட முகத்தை பார்த்தா சாப்பாடுல தண்ணி கூட கிடைக்காது போல இருக்கு. அதான் நான் இருக்கல்ல. உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஏற்கனவே நம்ம பேசின மாதிரியே மாசம் 5,000 ரூபாய். அதை மறந்துடாதீங்க. ஹோம்லி ஃபுட் ரெடி. ஓகே? இங்க சின்ன சின்ன தூசிகள்லாம் இருக்கும், அதை நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. சரி கண்ணா. ஓகே சரிண்ணா. சரி அப்புறம் பார்க்கலாம். பார்க்கலாம். சு இப்போ மேல குடி வந்திருக்காங்களா அந்த பசங்க. அவங்க வெளிய சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சான். எல்லா கெமிக்கல்ல நாம அவங்களுக்கு சேர்த்து சாப்பாடு கொடுக்கலாமா? அவங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்கறதுக்கு நான் என்ன ஹோட்டல்ல நடத்துறேன்? இதுக்கு தான் சொல்றேன், உனக்கு சுத்தமா அறிவில்லைன்றது. எப்படியோ இங்க நீ 4 பேருக்கு சமைக்கிறல்ல, அது கூட 2 பேருக்கு சேர்த்து சமைச்சா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சுட போறது 4 தோசை, அது கூட எக்ஸ்ட்ரா 4 தோசை சுட போற. மாசம் 5,000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காங்க. நமக்கு ஆக போற செலவு வெறும் 2,000 ரூபாய் தான். நமக்கு அது இப்ப தேவை தானே? கௌரிக்கு மருந்தெல்லாம் வாங்கணும்ல. காவியாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும், காயத்ரிக்கு மத்தியானம் சாப்பாடு கட்டி கொடுக்கணும்.
கௌரி உடம்பு சரியில்லாத பொண்ணு, அவளையும் இங்க நான் தான் பார்த்து ஆகணும். இது பத்தாதுன்னு அவங்களுக்கு வேற சமையலா? இங்க பாரு, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். உனக்கு இஷ்டம் இருந்தா செய். அதான் வாக்கு கொடுத்துட்டேல்ல, அசிங்கப்படுத்த முடியாதே. நான் சமைச்சு கொடுத்து தொலைறேன், நீ போ. ஆ, என்ன ஒண்ணு இல்லையா? எனக்கு பசிக்குது. இனிமே தான் சமைக்கணும், நீ கிளம்பு. பைத்தியமா இருக்கிறவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. அப்படியே காவ்யா? என் அக்கா ஒன்றும் பைத்தியம்லாம் இல்லை. ஏன்டி இப்படி போய் சொல்ற? உங்க அக்கா பைத்தியம் தான் இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். பைத்தியம் எப்படி பிடிக்கும் அது எனக்கு தெரியல. ஆனா பைத்தியம் பிடிச்சவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். காவியா, டியூஷன் சீக்கிரம் முடிஞ்சிருச்சா? ஆ, என்ன ஆச்சு? ராஜேஷ் அண்ணா, உங்க வீட்டில் ஏதாவது சங்கிலி இருக்கா? சங்கிலியா? என்ன சங்கிலி? எந்த சங்கிலி இருந்தாலும் பரவாயில்ல. எதுக்குமா? இல்ல, ஸ்கூல்ல கேட்டிருந்தாங்க. சங்கிலி ஆ இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கோம். பரவாயில்லையா? ஆ, பரவாயில்ல. ஆ, ஒரு நிமிஷம், இதோ வரேன். உன்னோட நல்ல நேரம்னு நினைக்கிறேன். எப்பயோ போட்டு வச்சது. இந்தா, இது போதுமா? ஆ, போதும். ஆ, ஏதாவது ப்ராஜெக்டுக்கா? ஆ, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்காக தான். ஓஹோ, சரிம்மா. இந்தா. ஆ. காவ்யா, சீக்கிரம் வந்துட்ட. ம், என்னடி ஏதோ திருட்டு மொழி முழிக்கிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ம், ம். என்னடி அது? அது ஒன்றும் இல்லை. இன்னமும் மறைக்கிற நீ. ஆ? ஏய், என்னடி இது? உன்கிட்ட தானே கேக்குறேன், என்ன இது? இது நீ எங்க இருந்து எடுத்த? சொல்லுடி, எங்க இருந்து எடுத்த? ராஜேஷ் அண்ணா கொடுத்தாரு. எதுக்கு? அது நான் கேட்டதுனால தான் தந்தாரு. உனக்கு எதுக்கு இது? சொல்லுடி. கௌரி அக்காவை கட்டி போடலான்னு. ஏய், என்னடி சொன்ன? என்ன சொன்ன நீ? உனக்கு என்னடி ஆச்சு? காயத்ரி, எப்படி நீ என்ன சொல்லுவ? என்ன ஆச்சு? அம்மா, எதுக்கு இதை எடுத்துட்டு வந்தான்னு தெரியுமா? அக்காவை கட்டி போடவா? காவியா, என்னம்மா இது? இது பாரு, மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ண அப்படி ஓங்கி அரைஞ்சிருவேன். போடி ரூமுக்கு. காவ்யா, கௌரி அக்கா பாவம் இல்லையா? அவன் நம்மளுடைய அக்கா. அக்காவை நீ இந்த மாதிரி ட்ரீட் பண்றத பார்த்ததும் என்னால தாங்கிக்க முடியல. அதான் அடிச்சிட்டேன். சாரிடா. அழாத, கோச்சிக்காத. இதுக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டிருக்கோம்ல? சாரின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுவோம், இதான வழக்கம். நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? மறுபடியும் சாரி சொல்லவா? சொல்றேன். சாரி சாரி சாரி, ஒரு 1000 தடவை சாரி. ஓகேவா? சொன்னதுனால கௌரி அக்கா கவலைப்பட்டிருப்பாங்கல்ல? நீ வேற, அதெல்லாம் அக்கா கவனிக்க கூட செஞ்சிருக்க மாட்டா. அவளுக்கு தெரியலனாலும் நம்ம அக்கா மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாதா? சாரி அக்கா. தெரியாம தானே பண்ண. பரவாயில்ல,
நம்ம எது பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம அம்மாவை பத்தி யோசிக்கணும். அவங்களால இதுக்கு மேல கஷ்டங்களை தாங்கிக்க முடியாது. அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மா நிறைய அழுதுட்டாங்க. இப்ப அக்காவை நினைச்சு அம்மா மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அக்காவை நம்ம சங்கடப்படுத்துறதோ அவமானப்படுத்துற மாதிரி பண்ணா அம்மா வளத்தை கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் நான் சாரி சொல்லணும். வா. அம்மாவா? என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஊர்ல வேலை இருக்கு, விவசாயத்தை விட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு போனீங்களே, என்னாச்சு? இப்பவும் அதே முடிவுதான். கூட வந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தினா நான் என்ன செய்யறது? கூட வரணுமா? யார் கூட? நீயா? தேவிகா முரளி, உங்களுடைய லாலிபாப். என்ன உங்களுக்கு ஒண்ணு தரவா? போடி. டாக்டர் ஆன பிறகும் இந்த பழக்கத்தை விடவே இல்லைல்ல? இல்ல, விடல. இனிமே விடணுங்கிற எண்ணமும் இல்ல. இங்க பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல இவளுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு. ஓ. இங்க வீடு இருக்கும்போது வெளியில ஏன் தங்கணும்னு இவ தான் சொன்னா. எனக்கும் இங்க விவசாயத்தை விட்டுட்டு வந்து தங்கணும்னு விருப்பம்லாம் இல்ல. இவ கட்டாயப்படுத்தினா நான் என்ன பண்றது? வா, உள்ள வா. உள்ள வாமா. கொஞ்சம் நில்லுங்க. அத்தை பொய் சொல்றாங்க. அவங்கள என் கூட வர சொல்லி நான் ஒன்னும் கட்டாயப்படுத்தல. உங்களை பார்க்க நான் தனியா வரேன்ல, அத்தைக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. நானும் வரேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்க. டைம் பீயிங் இங்க தங்கிக்கோ. வேற ஒரு அகாமடேஷன் ரெடி பண்ணி தரேன், பேயிங் கெஸ்டா. எதுக்கு? நான் உங்ககிட்ட மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன். இது எங்க அம்மா அப்பா யாருக்குமே தெரியாது. எம்எல்ஏவுக்கு கட்டிங் கொடுத்துதான் நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் பணத்தை செலவு பண்ண வேண்டியிருந்தது. அதனால நான் கொஞ்ச நாள் இங்கே தான் இருப்பேன். வாய் விட்டு படி, அப்பதான் மனசுல நிக்கும். இல்ல, நான் இப்படி படிச்சாதான் என் ஞாபகத்துல ஓ, இருக்கும். என்னப்பா வேணும்? இல்ல பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு, சாப்பாடு ரெடியான்னு கேட்க வந்தேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா மேல வரும். அடிக்கடி இங்க வந்து வாசல்ல எல்லாம் நிக்க கூடாது. ஓ. அப்புறம் ஆ, என்ன வேலை பாக்குறீங்க? ஒரு கம்பெனில. என்ன கம்பெனில? அது ஒரு பிரைவேட் கம்பெனி. பிரைவேட் கம்பெனினாலும் பேரு இருக்கும்ல. என்னக்கா இப்படி நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறீங்க? தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க பயப்படாதீங்கக்கா, நாங்க கிரிமினல்ஸ் ஒன்றும் இல்லை. எங்களால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரேன், போங்க. சரிக்கா. அம்மா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத தலைவலி. நம்ம 4 பேருக்குன்னா ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். மிச்சம் மீதியோ பழையதோ இல்ல சப்பாத்தியோ பூரியோ. ஆனா மேல இருக்கிறவங்களுக்கு அப்படி கொடுக்க முடியாது இல்லம்மா. நம்மள தொல்லை கொடுக்கணும்ன்றதுக்காகவே பிரசன்னா இப்படி வேலையை செஞ்சு வச்சிருக்கான். என்ன பண்ணி தொலைறது? என் தலையெழுத்து. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் சகிச்சுக்கிட்டு இருக்க போற? பிரசன்ன மாமா சொன்னதுக்கெல்லாம் நீ தலையாடுறதுனாலதான் இவ்வளவும் வருது. நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம அவங்க மேல இருந்துட்டு போகட்டும். ஆனா சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவங்க கிட்ட கண்டிப்பா சொல்லி ஆகணும். நான் எப்படி சொல்றது? பிரசன்னா அவங்களுக்கு செஞ்சு தரேன்னு வாக்கு கொடுத்திருக்கான். வெறும் வாய் வார்த்தை தானே. அவங்களுக்கு வாய்க்கு ருசியா நம்ம சமைச்சு போடுறோம்னு பத்திரத்துல எல்லாம் ஒண்ணு எழுதி கொடுக்கல. நீங்க சொல்றீங்களோ இல்லையா, நான் சொல்லிக்கிறேன். காயத்ரி, வேண்டாம். பிரசன்னா கிட்ட கொடுத்து அனுப்பு. நீ எதுவும் பேச வேண்டாம். பிரசன்ன மாமா இங்க ஒண்ணும் இல்ல. அவர் அப்பவே கிளம்பி போயிட்டாரு. அப்ப நான் போறேன். அம்மா, நான் போறேன். நானே போய்க்கிறேன். இல்லம்மா, நீ வேண்டாம்மா, நானே போய் கொடுத்துக்கிறேன். Cheers. நீங்களாக்கா வாங்க. ஒரு நிமிஷம்க்கா. உங்க வீட்டு பிரச்சனையெல்லாம்
பிரசன்னா அண்ணா எங்ககிட்ட ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சர்வீஸில் இருக்கும்போது இறந்து போன உங்கள் புருஷனோட வேலை உங்கள் 2வது பொண்ணுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் கிடைக்கிற சம்பளத்தில் 3/4 கடங்காரங்கள்ட்டே கொடுத்துட்ருக்கீங்க. சின்ன பொண்ணு படிக்கிறா, பெரிய பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் நிறைய பணம் தேவைப்படுது. அட ஒரு நிமிஷம் நில்லுங்கக்கா. ஏய், ஏன்டா அப்படி வளவலன்னு பேசிட்டு இருக்க? அதனால தான் அக்கா அப்படி கோச்சிட்டு போறாங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்லை, ஏதாவது பணம் தேவைப்பட்டா கேட்க தயங்காதீங்க. கடனே வாங்குறது இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவைன்றப்போ கடன் வாங்கி தான் ஆகணும். அதுவும் எல்லார்கிட்டயும் கிடையாது. ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, அந்த மனசுக்கு ரொம்ப நன்றி. ஒன்றும் வேண்டாம். கடனா இல்லைக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறது தானே. ஒரே இடத்துல இருக்கோம், ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்கிறது நல்லது தானே. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் நீங்கள் இப்படி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. 2 பொம்பளை பசங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புங்க. யார்கிட்ட கொடுத்து அனுப்பணும்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். பாவம்னு நினச்சேன், ஆனால் அது தப்பு. எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அக்கா, அக்காக்கு என் மேல ஒரு கோவமும் இல்லைல்ல? நான் தான் சாரி சொன்னேன்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸு அப்படி சொன்னதும் எனக்கு கஷ்டமாகவும் கோவமாகவும் இருந்துச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படி பேச வேண்டியதாயிடுச்சு. என்ன அக்காவும் தங்கச்சியும் உட்காந்து தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட அக்கா யார்கிட்டயும் பேசாம வெளியேயும் எங்கேயும் போகாம இப்படி இருக்கிறத பார்க்க முடியல. சரி வாக்கா, நம்ம அப்படியே வெளியில போய் மெதுவா நடந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா இருந்துட்டு வரலாம். அக்கா வா. வாங்க. வாக்கா வா. நீ அக்காவோட கையை பிடிக்காத, அவளே நடப்பா. கௌரி அக்கா என்ன காவியான்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அம்மாவும் கூப்பிடுறது இல்ல. கௌரி அக்கா இப்படி இருக்கிறத பார்க்க கஷ்டமா இருக்கு எனக்கு. என்ன அக்கா இது? கௌரி அக்கா பழைய மாதிரி மாற மாட்டாங்களா? ஆகும், நம்ம கண்டிப்பா மாத்தலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அக்காவை நம்ம பழையபடி மாத்திடலாம். ஏ காயத்ரி, ஏ காவியான்னு அக்கா நம்மள கூப்பிடுவா, அம்மான்னு சொல்லுவா. அக்கா 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 நில்லுக்கா. அக்கா நில்லுங்க. அக்கா அக்கா நீ எங்கக்கா போயிட்டு இருக்க? அது ரோடு. இப்படி வா, திரும்ப போலாம். வாங்க போலாம். அப்பா இந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் கௌரி வெளியில வந்திருக்கா. அவ பிறந்து வளர்ந்த இடமே இதுதான். ஆனா ஏதோ புது இடத்துக்கு வந்த மாதிரி அவ நடந்துக்கிறா. பாவம். ஏய், அவ்வளவுதான்டா மனுஷனோட வாழ்க்கைய. ஒரு சின்ன விஷயம் போதும், மனுஷனோட மனசு பல்ட்டி அடிச்சிடும். அதுக்கப்புறம் அவன் பேரு மனுஷன் இல்ல, பைத்தியம். இந்த மனோங்கிற பையன் கூட கௌரிக்கு அப்படி ஒன்றும் பெரிய பழக்கம் இல்ல. அவன் ஆசைப்பட்டு வந்தான், 2 குடும்பமும் ஒத்து போச்சு. ஆனா கல்யாணம் நடக்கல. மறுபடியும் அவன் வந்தான். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளவுதான் சம்பந்தம். அதிகபட்சமா பார்த்தா 2 வாரம் தான். அப்படி இருந்தும் அவன் போயிட்டான்னு ஏவ பைத்தியம் ஆயிட்டா. எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கணும்னா 100 வருஷம் பழகணும்னு அவசியம் இல்லப்பா. மனசுங்கிறது ரொம்ப மோசமானது. கொஞ்சம் நெல்லு. மத்தவங்க மனசை பத்திலாம் எனக்கு தெரியாது, ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ ஒண்ணு கவலைப்படாத. ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்காது.
கௌரிட்ட ஓப்பனா பேச எனக்கு தைரியம் இல்லை. அவளை சொந்தமாக்கி இருக்கிற தகுதி எனக்கு இல்லாம இருந்தது. இப்போ அவளுக்கு என்ன மாதிரி ஒரு சின்ன குறை இருக்கு. இனிமே நாங்க சேர எந்த பிரச்சனையும் இல்லை. முட்டாள்தனமா பேசாதடா. முட்டாள்தனம்லாம் இல்லப்பா. நிறைய அன்பு கிடைச்சதுன்னா கௌரி நார்மல் ஆயிடுவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னால அவளை குணப்படுத்த முடியும். ஒருத்தவங்க நல்லா இருக்கும்போது அன்பை காட்டி பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி நேரத்துல காட்டணும். அப்பதான் அந்த அன்புக்கு மரியாதை இருக்கும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பா, கௌரி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களான்னு அவங்க அம்மாட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க. உன்னை விட எனக்கு தான் அதுல அக்கறை ஜாஸ்தி இருந்தது. ஆனா இப்போ நாம அதை எடுத்து சொல்ல முடியாதுல்ல. நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணா அது கௌரியை தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, விடுங்க. ஆனா வேற ஒரு கல்யாணத்துக்கு என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது. அக்கா குடி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கௌரி காத்து வாக்க வெளியே வந்தது சந்தோஷமா இருக்கு. கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனேன். அது நல்ல விஷயம் தான்மா. அங்கிள் உட்காருங்க. அம்மா எங்கம்மா? கூப்பிடுறேன். அம்மா உட்கார. அம்மாடி, வீட்டுல பால் திரிஞ்சு போச்சு. டீ குடிக்காததால அங்கிளுக்கு தலைவலி வந்துருச்சு. ஒரு டீ குடுக்குறியா? அதுக்கே இப்படி கேக்குறீங்க? ஒரு டீ கூட நீங்க உரிமையா கேட்கலாம்ல. இருங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா வா. அம்மாடி, 2 டீயா போட்டுறேன். ஒன்னும் குடிக்கல. அது 2 கப்ல ஊத்தி கௌரி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிரேன். கௌரி கையிலையா? அவ நிலைமைதான் உங்களுக்கு தெரியும். சோ அவ எல்லார்கிட்டயும் நல்லா பழகணும். அப்பதான் ஆக்டிவா இருப்பா. எனக்கு இப்போ கௌரி கையால ஒரு டீ வாங்கி குடிச்சாதான் சந்தோஷமா இருக்கும். அப்புறம் ஒரு பொண்ணு இருந்தாதான் வீடு வீடு மாதிரி இருக்கும். ராஜேஷ்க்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்களா? குடுக்கா. எடுத்துக்கடா. எடுறா அண்ணா, எடுறா. நீங்க கேட்டீங்கல்ல ராஜேஷுக்கு பொண்ணு பாக்குறீங்களான்னு. நான் சொல்றத நினைச்சு நீ ஏதோ தப்பா நினைக்க கூடாது. இப்ப இங்க நடந்தது ஒரு பொண்ணு பாக்குற சடங்கு தான். ஒன்னும் புரியல. சுத்தி வளைக்காம நான் நேர விஷயத்துக்கு வரேன். ராஜேஷ் கௌரியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். என்ன வேடிக்கை பண்றீங்களா? கிண்டலுக்கு இல்லம்மா, மனசுல பட்டதை சொல்றேன். கௌரியை கல்யாணம் பண்ணிக்க இவன் ஏற்கனவே ஆசைப்பட்டிருக்கான். இவன்கிட்ட சில குறைகள் இருக்கு. அதை விட அதிகமா தாழ்வு மனப்பான்மையே இருக்கு. இப்பதான் அதை சொல்றதுக்கு அவனுக்கு தைரியம் வந்திருக்கு. அது வேண்டாம் ராஜேஷ், சரியா வராது. எனக்கு தெரியும் கௌரியை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு. சாரி அப்பா, போலாம். ராஜேஷ், உங்களுக்கு எந்த குறையும் இல்ல. குறை இருக்கிறத என் அக்காவுக்கா. அக்காவுக்கு உடம்பு முடியாம போறதுக்கு முன்னாடி நீங்க இங்க வந்திருந்தீங்கன்னா நாங்க சந்தோஷமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்போம். ஆனா இப்போ எங்க அக்காவை பாத்துக்கிறதுக்கு நிறைய பொறுமை வேணும். பொறுமையை இழந்து நீங்க ஒரு வேளை எங்க அக்காவை அடிச்சாலும் அடிச்சிருவீங்க. அதை எங்களால தாங்கிக்க முடியாது. எங்க அப்பா சொன்னது உண்மைதான். கௌரியை காதலிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லை. ஆனா இப்ப வந்து பொண்ணு கேக்குறது கௌரியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் அடிக்கிறதுக்காக இல்லை. பழைய காதல் இன்னும் அவன் மேல எனக்கு அப்படியே தான் இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா.
நிறைய அன்பு காட்டினவ திடீர்னு விட்டுட்டு போனதுனால சின்னதா ஒரு மனக்குழப்பம். கௌரிக்கு அவ்வளவுதான். என் மகன் கிட்ட இருந்து அதை விட 10 மடங்கு அன்பு கிடைக்கிறப்போ இவ மனசுல இருக்கிற குழப்பம் தீந்துரும். அதுவும் இல்லாம கௌரிக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்க ஒரு அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கலம்மா. எங்களுக்கு பிடிக்காமலாம் இல்ல, இருந்தாலும் இது ஒரு கல்யாண விஷயம் இல்ல, நாங்க கொஞ்சம் யோசிக்கிறோம். பிரசன்னா கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம். அது போதும், அதுக்குன்னு ரொம்ப நாள் தள்ளாதீங்க. அப்படின்னா சரி, நாங்க கிளம்புறோம். எவ்வளவு நாள் கழிச்சு உங்க பிள்ளை என்ன பாக்குறாரு, ஆனா அந்த சந்தோஷமே ஒரு முகத்துல இல்ல. என்கிட்ட முகம் கொடுத்து பேச கூட இல்ல. நான் பக்கத்துல போனாலே ஏதாவது சாக்கு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. உனக்கு அப்படி தோணுதுமா? அவன் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆனதுக்கு அப்புறம் அவனோட விளையாட்டையெல்லாம் நிறுத்திட்டாங்கிறது உண்மைதான். அவன் பக்குவம் ஆயிட்டான். இருந்தாலும் பழசெல்லாம் மறந்துட்டான்னு சொல்ல முடியாது. மறந்துருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இல்லனா என்னோட இடத்துல அவர் மனசுல வேற யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது இருக்காங்களா அத்தை? அவர் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டாருல்ல? என்ன அத்தை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல, அவன் மனசுல அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்ல. நந்தன் அவன் அப்பா மாதிரி. அவன் அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவான். நீ சொன்ன மாதிரி அவங்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதுன்னா நீ உன் அன்பால அவனை மாத்த முடியும். தேவையில்லாம நீங்க யோசிக்காதீங்கம்மா. ராஜேஷை பத்தி தான் நம்மளுக்கு நல்லா தெரியும்ல. ராஜேஷ் அக்காவை நல்லபடியா பார்த்துப்பாரு. மறுபடியும் ஒரு நல்ல நாள் பார்த்து இதை முடிச்சிடலாம். இவன் போன் எடுக்க மாட்டேங்கிறா. நீ சொல்றதும் சரிதான். கௌரிய ராஜேஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நம்ம கௌரிய பாத்துக்கிறத விட அவன் நல்லாவே பாத்துக்குவான். கர்னலுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனா யாருமா? அமிர்தா என் கூட காலேஜ்ல படிச்சால. எடுத்து பேசு. வேண்டாம்மா, அவ அறுத்து தள்ளிடுவா. அக்காவோட கல்யாண விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இதை விட நல்ல சம்பந்தம் அவளுக்கு வேற எதுவும் கிடைக்க போறதில்ல. ஆனா உடம்பு சரியில்லாதவளை ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சா அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன பேசுவாங்க? பேசுறவங்க பேசிக்கிட்டு தாமா இருப்பாங்க. அவங்க வாயெல்லாம் நம்மளால மூட முடியாதுல்ல. மத்தவங்களை பத்திலாம் நம்மளால யோசிக்க முடியாது. நம்ம அக்காவை பத்தி தான் யோசிக்கணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தியே ஆகணுமா? ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடக்கும் போது கண்டிப்பா அக்காக்கு மைண்ட் மாறும். டாக்டரும் அததாமா சொன்னாரு. அப்படின்னா கர்னல் கிட்டயே ஒரு நல்ல நாளை பார்க்க சொல்லலாம். நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கோன்னு அவரை நினைச்சிடக்கூடாது.
என்ன ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அட, இங்க உட்காருங்க. நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுறதுக்காக தான் வந்தேன். எனக்கு நல்லா தூக்கம் வருது, காலைல பேசிக்கலாம். அட, என்ன நீங்க என்ன அவாய்ட் பண்றதுக்காக தான் சொல்றீங்க? நான் ஒரு டாக்டருங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. உங்க கண்ணை பார்த்தே நான் சொல்லிடுவேன், உங்களுக்கு தூக்கம் இப்ப வரவே இல்லை. உனக்கு இப்போ என்ன வேணும்? எனக்கு உங்களுடைய அன்பு வேணும். நான் உங்களை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு தெரியுமா? இதை விட என்னோட அன்பை நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க. அட, இந்த போனோட தொல்லையா போச்சு. அதை கொஞ்ச நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. நான் போனதுக்கு அப்புறம் நீங்க பேசிக்கோங்க. இப்ப சொல்லுங்க, இதை விட நான் எப்படி உங்களை லவ் பண்றது? தூக்கம் வந்த ஒருத்தனை தூங்க விடாம இருக்கிற கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க பாத்தியா? அப்புறம் எப்படி லவ் வரும்? வெறுப்பு தான் வரும். இது கூட தெரியாதா டாக்டர் தேவிகா முரளி MBBSக்கு? சாரி. ஹலோ நந்தா, நான் ஃபோன் எடுக்காததுனால நீங்க அப்செட் ஆயிருப்பீங்கன்னு தெரியும். பக்கத்துல அம்மா இருந்தாங்க, அதான் என்னால எடுக்க முடியல. ஆமா, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? உன் வாய்ஸ் கேட்க தான் கால் பண்ணேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு சந்தோஷமான விஷயம். என்னது? அக்காவுக்கு ஒரு அலைன்ஸ் வந்திருக்கு. அலைன்ஸா? பக்கத்து வீட்டுல இருக்கிற கேனல் அங்கிளை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவருடைய பையன்தான். அக்காவை பத்தி எல்லாமே தெரிஞ்சதா வந்து பொண்ணு கேட்டாங்க. குட் நியூஸ் தான். அதுக்கு நீங்க ஓகே சொல்றதா என்னோட சஜஷன். நாங்களும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல ஆம்பளை துணை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. தாய்மாமே இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். எப்பவுமே நீங்க என் கூட இருக்கிறது தான் எனக்கு பெரிய பலமே. நீ தனியா இல்ல காயத்ரி, நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன், என்ன ஆனாலும் சரி. சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் வச்சிடுறேன். சரி, குட் நைட். குட் நைட். இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு தான் காயத்ரின்னு சொல்றா. நம்மளோட அதிர்ஷ்டம் இல்ல இது. இந்த நிலைமையிலயும் காயத்ரி கட்டிக்க ஒருத்தன் வந்திருக்கான்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பாள்ல. பெரும் பாக்கியம் இல்ல, மகா பாக்கியம். மகா பாக்கியமா? மண்ணா கட்டி. ஏக்கா, உனக்கும் பசங்களுக்கும் இப்பவும் மனசுங்களை புரிஞ்சுக்க பக்குவம் வராம இருக்கே. எப்ப பார்த்தாலும் வாசல்லே உட்காந்துட்டு இருக்கானுங்க செல்ல மாதிரி. அவங்க அப்பனும் சேர்ந்து அவங்க வீட்டு வாசல்ல உட்கார்றாங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? அவங்க காத்து வாங்க உட்காந்துருக்காங்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மூக்கு மூலியமா இருக்கிற 3 பொம்பளை பிள்ளைங்க இங்க இருக்காங்க, போரிக்கி பசங்க. ஏன் அக்கா பசங்களை நான் தானே பாத்துக்கணும். அது எதுவா வேணாலும் இருக்கட்டும், அவங்க முறைய வந்து பொண்ணு கேட்டாங்கல்ல. உனக்கு எதுவும் புரியலக்கா, அங்கதான் ஆபத்தே இருக்கு. என்னடா ஆபத்து? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் இங்க யாரு? மருமகன். ஆம்பளைங்க இல்லாத வீடு. அப்புறம் ஆட்சி அவங்கிட்ட தானே. புத்தி சரியில்லாத பொண்ணை கட்டிக்கிட்டா அவ தங்கச்சியும் சேர்த்து கட்டிக்கலாம். இன்னொருத்தையும் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கா. அந்த பையன் ஒன்னும் ஆளு சரி கிடையாது. அதுக்கு அந்த மிலிட்டரிக்காரனும் சப்போர்ட். எதுல பாரு குத்தம் கண்டுபிடிக்கிற குணத்தை மாத்திக்கோ பிரசன்னா. ராஜேஷ் நல்லவன் தான். நல்லவனா? நீ ஏன்க்கா இப்படி அப்பாவியா இருக்க? உன் பொண்ணை பத்தி நான் சொல்லிதான் உனக்கு தெரியுமா என்ன? நல்லா முத்தி போயிருக்கு பைத்தியம். என் பொண்ணை பைத்தியம் எல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காத. அது சரி, பைத்தியம் பிடிச்சவளை எப்படி சொல்லுவாங்க? பைத்தியம் தான் சொல்லுவாங்க. இல்ல உனக்கு ஒரு பையன் இருந்தா அவனுக்கு ஒரு பைத்தியக்கார பொண்ணை கட்டி வைப்பியா? இல்லல்ல, நானா இருந்தாலும் மாட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த பையன் கேட்டதும் அந்த மிலிட்டரி ஒத்துக்கிட்டால. புத்தி சுவாதீனம் இல்லாத கௌரி எந்த கேள்வியும் கேட்காம மூளையில் அடங்கியிருப்பா. அது அவனுக்கு தெரியும். புருஷங்காரன் இஷ்டத்துக்கும் ஆட்டம் போடலாம். கடைசியில் என்ன நடக்கும் உனக்கு தெரியும்ல. நான் சொல்றேன், உன் மூத்த பொண்ணுக்கு எப்படியோ கல்யாணத்தை முடிச்சிருவேன். மத்த 2 பொண்ணுங்களோட கல்யாணத்தை அவன் நடக்க விட மாட்டான். அது 2 முதிர்கனியா வீட்டுல இருக்கும். கடைசியில அவங்க வாய் மூடுறியா? ஏதாவது பேசி வெறுப்பேத்திட்டு இருக்காத.
கௌரிக்கு தாய் மாமனாச்சே, வரன் வந்த விஷயத்த உன்கிட்ட பேசணும்ல, அதான மரியாதை. அதுக்குதான் உன்கிட்ட சொல்லி அபிப்பிராயத்தை கேட்டேன். இங்க பாரு, உன்னை விட இந்த உலகத்தை நான் அதிகமா பாத்திருக்கேன். ஆளை பார்த்தாலே எப்படிப்பட்டவங்கன்னு சொல்ற திறமை எனக்கும் இருக்கு. இந்த கல்யாணத்தை நாங்க நடத்தியே தீருவோம். எனக்கும் காயத்ரிக்கும் பிடிச்சிருக்கு. நடத்துங்க. அப்பா இல்லாத பொண்ணுக்கு கல்யாணத்துல கைய புடிச்சு கொடுக்க வேண்டியது இந்த மாமனோட பொறுப்பு. அதுக்கு நான் வருவேன் நினைச்சுக்காத. திமிரு பிடிச்சவளுங்க. உங்களுக்கு எல்லாம் பட்டாதான் புரியும். எப்படியே கெட்டு போங்க. இப்படி வாயிலே சொல்லிட்டு இருக்கனால எந்த பிரயோஜனமும் இல்லை மச்சான். காயத்ரியை உன்னால எதுவும் பண்ண முடியாது. நாம கொடுத்த காசை திருப்பி கொடுத்துட்டு இங்க இருந்து உடனே கிளம்புங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே நம்ம இங்க இருந்து போக வேண்டியது வரும். என்னால என்ன முடியும்னு நான் உனக்கு காமிக்கிறேன். நீ எல்லாத்தையும் செஞ்சிருவ. ஆனா நீ அவகிட்ட ஏதாவது பண்ணினா அவ கத்தி ஊரை கூட்டுருவா. பொம்பளை கூப்பிட்டா உடனே எல்லாரும் வந்துருவானுங்க, அடி வெளுத்துருவானுங்க. உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் விழும். ஆனா என்னோட டார்கெட் காயத்ரி இல்லையே. அப்புறம் அந்த கௌரி தான். அவன்னு வச்சுக்கிய கத்தி ஊரை கூட்டிட்டு வருவான்னு பயப்பட வேண்டாம். காயத்ரியை விட பார்க்க அவசரமையா இருக்கா. எப்படி பார்த்தாலும் கௌரி தான் சேஃப். இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எப்படியும் நான் கௌரிய எனக்கு சொந்தமாக்கிடுவேன்டா. நீ வேணா பாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.